வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் உளுந்து வடையும் சின்ன வெங்காயம் சட்னியும் செய்ய போகிறோம். இந்த உளுந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். மிக்சியில் அரைச்சாலும் நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு வரும் வடை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வடையும் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சூட்லேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சின்ன வெங்காய சட்னி சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வடைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ரெடியாக வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த தாளிச்சதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட சின்ன வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். வடை செய்கிறதுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அளவு பார்த்திங்கன்னா இந்த டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா 2 மணி நேரம் ஊறினா தான் நமக்கு வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிக்சி ஜாரில் உளுந்து சேர்க்கும் போது சுத்தமாக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை மிக்சியை ஓட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கையில் தொட்டு தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் உளுத்த மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி லைட்டாக ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஊற்றியிருக்கிறேன். இந்த மாதிரி மாவு எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எடுத்த உளுந்தை பார்த்திங்கன்னா 2 முறையாக போட்டு அரைக்க போகிறேன். இது ஃபஸ்ட் டைம் அரைச்சது. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு எடுத்து போடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ 2வது முறையும் உளுந்து அரைச்சி இந்த பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நம்ம உப்புமாலாம் செய்வோம் இல்லையா, அந்த ரவை தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி பச்சரிசி மாவும் ரவையும் சேர்க்கும்போது உங்களுக்கு வடை பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. மாவை நம்ம இட்லிக்கெல்லாம் எப்படி அடித்து கலக்குவோமோ அதே மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. எந்த அளவுக்கு மாவை நல்லா அடித்து கலந்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வடை நல்லா சாஃப்டாக வரும். நம்ம கலக்கிறதுல தான் இருக்குது. இப்போ நான் கலக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ வடைக்கான மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே இந்த மாவில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி இல்லை என்கிட்ட, அதனால் சேர்க்கல. இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். எப்போவுமே வடைக்கு மாவு மிக்சியில் அரைக்க போகிறீங்கன்னா ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு சூடாகாமல் இருக்கும். வடை மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. அடுத்து ஒரு பால் கவர் எடுத்து வச்சுருக்கிறேன் வடை தட்டுறதுக்கு. ஒவ்வொரு முறையும் வடை தட்டும் போது இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொடச்சிட்டு வடை தட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடை தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். வாழை இலையில் தட்டினாலும் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வடை பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்குது. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். நம்ம போட்ட உடனே திருப்பினோம்னா வடை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வராது. அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். வடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு
பார்க்கும்போதே தெரியும் நான் போட்டதை விட எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள். வடை சைஸும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைக்க போகிறீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வடை உங்களுக்கும் சூப்பராக வரும். இப்போ இந்த வடை 2 பக்கமும் நல்லா வேகட்டும். திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம, அப்போ தான் சமமாக வெந்து வரும். இப்போ நம்மளோட உளுந்த வடை எல்லாமே ஒரே மாதிரி சூப்பராக கலர்ஃபுல்லாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட உளுந்த வடையும் சின்ன வெங்காயம் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வடை பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே கிறிஸ்பியாக உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.